பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 12 மே 2025 திங்கட்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஹெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எல்லை மாநிலங்களில் அமைதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து முடிஞ்சா அப்படின்னா முடியலை. ஏன் அப்படின்னா அந்த தீவிரவாத முகாம்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒழிக்கிற வரையும் அது வந்து நிறைவடையாது அப்படின்ற மாதிரி இந்திய இராணுவம் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் இப்போதைக்கு சீஸ் ஃபயர், அதாவது போர் நிறுத்த ஒப்பந்தம் மாதிரி ஒரு அமைதி வந்து நிலவிட்டுருக்கு. சரிங்களா? போருன்றது எதுக்குமே வந்து ஒரு முடிவு கிடையாது தான். பட் இருந்தாலும் இது வந்து நம்ம மேலே திணிக்கப்பட்டது. சரியா? நம்ம வம்படியாக போகல. அதாவது நேருக்கு நேர் இராணுவ வீரர்கள் கூட மோதிருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. பட் தீவிரவாதிகளை அனுப்பி ஒரு சிவிலியன்ஸ் வந்து கொல்லணும் அப்படின்றது, சாதாரண பொதுமக்களை கொல்லணும் அப்படின்றது கண்டிப்பாக இது நம்ம மேலே திணிக்கப்பட்ட ஒன்றா தான் கருதப்படுது. ஸோ சண்டை நிறுத்தத்தை மீறினால் பாகிஸ்தானுக்கு உரிய பதிலடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மொத்தம் வந்து 40 பாகிஸ்தான் வீரர்கள்கிட்ட உயிரிழந்திருக்காங்கங்க இந்த தாக்குதலில். அது போக 11 விமானப்படை தளங்கள், முக்கிய இராணுவ மற்றும் விமானப்படை தளங்கள் 11 தளங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால் சேதமடைஞ்சிருக்கு பாகிஸ்தானுக்கு. சரியா? நிறைய விமானங்களை வந்து இந்திய பார்டருக்குள்ளேயே விடாமல் வந்து அங்கேயே அவங்க பார்டர்லேயே வச்சு அடிச்சிருக்காங்க. இதில் மெயினாக வந்து சிறப்பாக செயல்பட்டது எது அப்படின்னா, நம்மளுக்கு தெரியும் S-400. இன்னொன்று வந்து ஆகாஷ் ஏவுகணை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிறப்பாக செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மேபி கேட்கலாங்க, ஆகாஷ் ஏவுகணை அப்படின்றது என்ன அப்படின்னா சர்ஃபேஸ் டு ஏர் மிசில். சரியா? தரையிலிருந்து வானுக்கு செல்லக்கூடிய ஏவுகணை, எதிரியோட விமானங்கள் ஏவுகணைகள்லாம் வழிமறித்து தாக்கக்கூடியது. சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துக்காங்க. ஓகேங்க. அடுத்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு சில நியூஸ் தான் இருக்குது. இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ் கூவாகம். சரியா? யார் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சக்தி அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க மிஸ் கூவாகமாக. ஆக்சுவலாக வருடம் நடைபெறும் தேசிய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் தொண்டு நிறுவனங்கள் சார்பில் 2025 விழுப்புரத்தில் வந்து நடைபெற்றிருக்கு இந்த கூவாகம் தேர்ந்தெடுக்கிறது, மிஸ் கூவாகம் தேர்ந்தெடுக்கிறது. அதில் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த சக்தி அப்படின்றவங்க மிஸ் கூவாகமாக இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ 2வது இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையை சேர்ந்த ஜோதா அப்படின்றவங்களுக்கும், 3வது இடம் வந்து டி பாஷா அப்படின்றவங்களுக்கும் கிடச்சிருக்கு. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்திய அதாவது தொழில் முதலீட்டு கழக தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா குமார் ஜெயந்த் அப்படின்றவரை நியமிச்சிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கிடையாது, பட் இந்தது ரொம்ப முக்கியங்க. என்ன அப்படின்னா, தொழிலாளர்களோட எண்ணிக்கை 4 ஆண்டுகளில் 97 லட்சம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலை இல்லாதவங்கள்லேருந்து வேலைக்கு மாறுறவங்களோட எண்ணிக்கை எதுக்காக அப்படி கூடியிருக்கு அப்படின்னா, அந்நிய முதலீடு வந்து அதிகமாக ஈர்த்திருக்காங்க தமிழ்நாட்டில். பல தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து முதலீடு செஞ்சதுனால 97 லட்சம் தொழிலாளர்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குரூப் 4 வேக்கன்சி பார்த்திங்கன்னா கம்மியாக போட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ரைட்டு, என்ன செய்கிறது. ஆனால் இப்போ ப்ரைவேட்டு கம்பெனிஸ் வந்து நிறையா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2020-21 நிதியாண்டு, ஒரு நிமிஷங்க, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ஓகே. 2020-21 நிதியாண்டில் வந்து $6.15 பில்லியன் இருந்த ஏற்றுமதி இந்த நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இப்போ 26.15 பில்லியன் இருந்த ஏற்றுமதி அப்படியே டபுள் மடங்கு ஆகிருக்கு. சரிங்களா? 5 வருஷத்தில் $52.07 பில்லியன் ஏற்றுமதியாக நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏற்றுமதி இருக்குது. அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 2022 ஆகஸ்ட்லேருந்து இதுவரை காவல் மரணங்கள் வந்து எதுவும் நிகழவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காவல் மரணங்கள்லாம் லாக்அப் டெத்துன்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து 2022 ஆகஸ்ட்லேருந்து இன்ன வரையும் எதுவும் நடைபெறலை. சரிங்களா? 2025 மே மாதம் வரையும் எதுவுமே நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பாருங்கள். இது சொல்லியிருக்காங்க, காஷ்மீருக்கு வந்து நாங்கள் மத்தியஸ்தம் பண்ணுறோம், என்னான்னு பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஆனால் இந்தியா சொல்லிட்டாங்க, அதெல்லாம் வந்து காஷ்மீருக்கு மத்தியஸ்துவம்லாம் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அது வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். ஏன்னா நம்ம ஹரிசிங் கையெழுத்து போட்டது நம்மகிட்ட இருக்குது, கிணறு வெட்டின ரசீது நம்மக்கிட்ட இருக்குது. சரியா? காஷ்மீர் வந்து நம்மளுக்கு தான் அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு. இருந்தாலும் பிபிசி சேனலில் சம்மந்தம் இல்லாமல் செய்தி வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னா, அது பாகிஸ்தான் நிர்வாக காஷ்மீர் அப்படின்னு செய்தி வெளியிடுறாங்க. அது தவறு. ஆக்சுவலாக அது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்
பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் தான். பாகிஸ்தான் நான் தெரியாமல், அதாவது தெரியாமல் இல்லை, அதாவது நம்மகிட்ட இருந்து வந்து பார்த்திங்கன்னா பறித்து வச்சுருக்கக்கூடிய காஷ்மீர், அதுதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். சரியா? சரி, அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. காஷ்மீரை கொடுக்க சொல்லுங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ரைட்டுங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போர் சார்ந்த நியூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த போர் சார்ந்த நியூஸில் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் வந்து பிரம்மோஸ் சோதனை மையத்தை வந்து காணொலி மூலியமாக திறந்து வச்சுருக்காரு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். சரியா? எங்கே அப்படின்னா ஊபி மாநிலத்தில் பிரம்மோஸ் சோதனை மையம். ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ரூபாயில் மொத்தம் 300 கோடி ரூபாய் செலவில் 200 ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை மையம் வந்து அமைச்சிருக்காங்க உத்தரப்பிரதேஷ் லக்னோவில். சரியா? எதுக்காக அந்த பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது தாங்க ரொம்ப சிறப்பாக பேசப்பட்டிருக்கு. இந்த இப்போ நடந்த சண்டையில், போரில் இப்போ நடந்த எதிர்ப்பில் வந்து மிக பயங்கரமாக பேசப்பட்டது. இது ஆக்சுவலாக இந்தியா ரஷ்யாவோட கூட்டு நிறுவனமான பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் இவங்க தான் இதை தயாரிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை. சூப்பர் சோனிக்னா என்னன்னா, ஒளியை விட அதிவேகமாக, சவுண்டை விட ஃபாஸ்ட்டாக பயணிக்கக்கூடிய ஏவுகணை. இதோட எஃபெக்டிவ் ரேஞ்ச் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர். இதோட மெயினான பாயிண்ட் என்னன்னா, இதுதாங்க அடுத்து வர்றது. இது நிலம், கடல், வானில் இருந்து ஏவ முடியும். அதாவது ஒரு சில ஏவுகணை வந்து சர்ஃபேஸ் டு ஏர் இருக்கும், இல்லாட்டி ஏர் டு சர்ஃபேஸ் அப்படி இருக்கும். வானத்திலிருந்து தரையில் அடிக்கிறது இருக்கும். சிலது ஏர் டு ஏர் இருக்கும். சரியா? ஒரு விமானத்திலேருந்து ஏவி இன்னொரு விமானத்தை அழிக்கிற மாதிரி. ஆனால் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை வந்து 3 இதுலேருந்து ஏவலாம். நிலத்திலிருந்து ஏவலாம், கடல்லிருந்து ஏவலாம், வானத்திலிருந்து ஏவலாம். இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆக்சுவலாக இதை வந்து இவங்க சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரம்மோஸ் ஏவுகணை ஏவுனதுக்கு அப்புறம் தான் பாகிஸ்தான் வந்து பேச்சுவார்த்தைக்கே வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அந்த 11 அவங்களோட விமானப்படை தாக்கி அழிக்கப்பட்டதில் ஒரு முக்கிய பங்கு வகித்தது எது அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இது ரொம்ப ஹைலைட்டாக பேசப்படுது. சரியா? அப்போ இந்த இதுலேயே வந்து 2 ஏவுகணைகள் இந்திய தயாரிப்பு ஓரியன்டாக அதிகமாக பேசப்படுறது எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆகாஷ் ஏவுகணை, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மோஸ் ஏவுகணை. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கணும். சிம்லா ஒப்பந்தம் அப்படின்றது 1972 ஜூலை 12 வந்து போடப்பட்டது சிம்லா ஒப்பந்தம். அதே மாதிரி சிந்து நதிநீர் ஒப்பந்தம் அப்படின்றது 1960 வந்து போடப்பட்டது. சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து பாருங்கள், அதாவது பாகிஸ்தானுடனான மோதலில் உள்நாட்டு தொழில்நுட்பங்கள் ரொம்ப சிறப்பாக பயன்பட்டதாக வந்து ஜிதேந்திர சிங் அவர் சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா இந்தியாவோட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர். ஸோ இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 1988 மே 11 தான் என்ன அப்படின்னா பொக்ரான் ஏவுகணை சோதனை, இந்திய அணுகுண்டு சோதனை மேற்கொண்டது. சரிங்களா? எப்போனா 1988 மே 11 பொக்ரானில். சரியா? அது பேர் என்ன அப்படின்னா ஸ்மைலிங் புத்தா. சரியா? சிரிக்கும் புத்தர். சரி, ஓகேங்க. அடுத்து மெயினாக பார்க்க வேண்டியது ரைட்டு, அதாவது முத்தரப்பு மகளிர் ஒரு நாள் கிரிக்கெட் போட்டி நடந்துச்சு பார்த்தீங்களா? அதாவது இலங்கை, தென்னாப்பிரிக்கா, இந்தியா 3 பேர் சேர்ந்து நடந்தாங்க. அதில் வந்து இந்தியா வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. சரி, அந்த போட்டி வந்து இலங்கையில் நடந்துச்சு. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிகழாண்டு இந்தியாவில் நடைபெற உள்ள ஒரு நாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கு தயாராகும் வகையில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அதாவது பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்த ஆண்டு எங்கு நடைபெற உள்ளது அப்படின்னா இந்தியாவில் நடைபெற உள்ளது. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இந்திய டீமோட கேப்டன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹர்மன் பிரீத் கவுர். சரிங்களா? அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு. அதே மாதிரி தொடர் நாயகி யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்னே ராணா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்ட நாயகி வந்து ஸ்மிருதி மந்தனா இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இவங்க 2 பேரும் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னு கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி நடைபெற்றுருக்கு ஷாங்காயில். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம பார்த்த கோல்டு மெடல். இதில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. ஒருத்தங்க யார் அப்படின்னா தீபிகா குமாரி, இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த் சலுங்கே அப்படின்றவர். இவருக்கு 21 வயது தான் ஆகுது. சரி, அவங்க 2 பேரும் அப்போ வில்வித்தையோட தொடர்புடையவங்க. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி தேசிய சட்ட உதவிகள் ஆணைய தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த். சரிங்களா? அவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் தான் யார் அப்படின்னா தேசிய சட்ட உதவிகள் ஆணையத்தோட செயல் தலைவர். சரியா? சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து முக்கியமாக எல்லாம் பார்த்தாச்சு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கம்பன் கழக விழா புதுச்சேரியில் நடந்துட்டுருக்கு. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இது ஒன்று தான். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா வே ராமசுப்ரமணியன். ரொம்ப முக்கியமானது. தேசிய
மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வே. ராமசுப்ரமணியன். சரிங்களா? சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேபிஸ் சார்ந்து ஒரு கட்டுரை வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து தெருநாய்களை கட்டுப்படுத்துறதுக்காக இப்போ ரீசெண்டாக நடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் வந்து 9 அம்ச செயல் திட்டம் வந்து வகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆக்சுவலாக இந்த ரேபிஸ் வந்து என்ன அப்படின்னா விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வைரஸ், ராப்டோ அப்படின்ற நுண்குருமி குடும்பத்தை, தீநுண்மி குடும்பத்தை சேர்ந்தது. சரிங்களா? அப்போ விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு பரவக்கூடியது ராப்டோ அப்படின்ற குடும்பத்தை சேர்ந்தது இந்த ரேபிஸ் வைரஸ். சரியா? ஆக்சுவலாக அந்த பிராணிகள் வளர்க்குறோம் பார்த்தீங்களா, அதோட உமிழ்நீர் பட்டாலும் சரி, இல்லை வந்து அது பிராண்டினாலும் சரி, அதுக்கு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா டைரெக்டாக நம்மளோட உடலில் வந்து ஊடுருவி மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்குமாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மூளை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்த ரேபிஸ் உயிரிழப்பில் 45% தெற்காசிய நாடுகளில் தான் இருக்கான். அதாவது உலக அளவில் பார்த்தீங்க அப்படின்னா 45% ரேபிஸ் உயிரிழப்பு இந்தியா உட்பட தெற்காசிய நாடுகளில் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், இதுக்கு போடக்கூடிய தடுப்பூசி என்ன தடுப்பூசி அப்படின்னா ஏஆர்வி தடுப்பூசி, ரேபிஸ் தடுப்பூசி ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏஆர்வி ரேபிஸ் தடுப்பூசி தான் இதுக்கு செலுத்தப்படக்கூடிய தடுப்பூசி. சரியா? இது எத்தனை தவணைகளாக செலுத்துவாங்கன்னா 4 தவணைகள், 1, 3, 7. அதாவது முதல் நாள், அதாவது இந்த ரேபிஸ் அதாவது எதுவும் தாக்குதல் ஏற்பட்டுச்சு பிராணிகள் மூலியமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னா முதல் நாள். சரியா? அடுத்து 3ஆவது நாள், அடுத்து 7ஆவது நாள், அடுத்து 28ஆவது நாள் வந்து பார்த்திங்கன்னா 4 தவணையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேபிஸ் தடுப்பூசி போடுறாங்க, ஏஆர்வி தடுப்பூசி. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு மெயினாக என்ன வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஹைட்ரோஃபோபியா வரும்னு சொல்லியிருக்காங்க. ஹைட்ரோஃபோபியானா தண்ணீரை கண்டால் அச்சப்படும் நிலை. சரியா? அப்போ கேட்பாங்க, இந்த மாதிரி ரேபிஸால் பாதிக்கப்பட்ட ஒருத்தவங்களுக்கு என்ன நோய் வந்து பாதிக்கப்படுவாங்க, எந்த நோயால் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னா ஹைட்ரோஃபோபியா. சரியா? தண்ணீரை கண்டால் பாதிக்கப்படும் நிலை. ஸோ டாக்டர் செல்வவிநாயகம் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போதைக்கு 1 லட்சம் ஏஆர்வி தடுப்பூசி தமிழ்நாட்டில் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் ரேபிஸ்க்குரிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். நீங்கள் முக்கியமான தகவல் எல்லாம் பார்த்தாச்சு. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.